ஆமை புகுந்த வீடும் சரி, சைனா புகுந்த நாடும் சரி, உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைன்னு சொல்லி யாரோலாம் சொல்லலை, நான் தான் சொன்னேன். பட் எனிவே ஆன் வெரி சீரியஸ் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேட்டலைட் இமேஜஸ் மூலியமாக இந்தியன் மீடியா ஹவுசஸ் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பார்க்குறப்போ பாகிஸ்தானை நெருங்கிட்டு ஏகப்பட்ட சைனீஸ் சப்மரின்ஸ், அதுவும் சாதாரண சப்மரின்ஸ் இல்லை, போர் சப்மரின்ஸ், வார் சப்மரின்ஸ் வந்து பாகிஸ்தானை நெருங்கிட்டு சைனீஸ் சப்மரின்ஸ் போயிட்டு இருக்குது. ஏகப்பட்ட சைனீஸ் போர் கப்பல்கள், அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டான போர் கப்பல்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சி போர்ட்டை நோக்கி, துறைமுகத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. லிட்டரலாக யோசிச்சு பாருங்க, சென்னையை நோக்கி மிகப்பெரிய சைனீஸ் படை வந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பாகிஸ்தானை நோக்கி சைனா போயிட்டு இருக்காங்க. இதில் நம்மளுக்கு ரெண்டு பெரிய பிரச்சனை இருக்குது. பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி, சைனாவும் சரி, ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதிரிங்களாக இருந்தாலும் சரி, நடுவில் மாட்டிட்டு இருக்கிறது இந்தியா தான் ஜியோகிராஃபிக்கலாக. இப்போ இவங்க ரெண்டு பேரும் புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் சைனா போர் கப்பல்கள், சாதாரண கப்பல்கள் இல்லை, ஸ்பை கப்பல், சைனா ஸ்ரீலங்காவில் வந்து அது ஸ்பை ஷிப்பு, இது ஸ்பை ஷிப்பெல்லாம் கிடையாது, வார் கப்பல்கள் வந்து எதுக்கு சைனீஸ் வார் கப்பல்கள் பாகிஸ்தானை நோக்கி போயிட்டு இருக்குது. இதனால இந்தியாவுக்கு பல 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 பிரச்சனைகள் இருக்குது. இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பாகிஸ்தானுக்கும் சைனானுக்கும் நடுவில் என்ன நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்க நீட்டாக ரோடு வழியாக என்னன்னாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மேலே அவங்க ரெண்டு பேருமே கனெக்ட் ஆயிருக்காங்க, இந்தியாவுக்கு மேலே ஜியோகிராஃபிக்கலாக கனெக்ட் ஆயிருக்காங்க. அதை விட்டுட்டு ஏன் தமிழ்நாட்டை சுற்றி, கேரளாவை சுற்றி, கடல் வழியாக ஸ்ரீலங்காவை சுற்றி பாகிஸ்தானுக்கு கப்பல்கள், அதுவும் போர் கப்பல்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்கிறத இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியன் நேவி அஃபீஷியல்ஸ் கிட்ட கேட்கிறப்போ நாங்களும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சேட்டலைட் இமேஜஸில் ஏகப்பட்ட சைனா கப்பல்கள் பாகிஸ்தானை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா நாங்களும் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிருக்கோம், பதட்டத்தோட சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வை இஸ் சைனா என்டரிங் பாகிஸ்தான்ங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற விஷயம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இன்டர்நேஷனல் விஷயம், கண்டிப்பாக கொஞ்ச நாளில் நம்ம எல்லாருமே உலகத்தில் பேச போகிறாங்க, நம்ம முந்துக்கிட்டு பேசுகிறோம். பட் அதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எம்ஜி ஸ்குவாட் 7 மில்லியன் மேலே போக போக வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே, இத்தனை பேர் வந்து உலகத்தில் நடக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இன்டர்நேஷனல் அஃபேர்ஸை கூட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இன்னும் வீடியோஸ் மேக் பண்ண வைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Why China is entering Pakistan? Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஏன் நுழைஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சைனாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சோ அதை விட 10 மடங்கு ஒஸ்ட்டாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைனா வந்து டெட் ட்ராப் அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து ஜென்ரலாக கண்ட்ரிஸ் கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெட் ட்ராப் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வலை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஒருத்தங்க கிட்ட வந்து காசு கம்மியாக இருக்கிற நேரத்தில் நான் வந்து அதிக வட்டிக்கு உனக்கான பயங்கரமான காசை வந்து நான் உங்ககிட்ட எதுவும் உரிமையெல்லாம் கேட்காம, உங்ககிட்ட இந்த இதுக்கு 1008 ப்ரூஃப் எல்லாம் கேட்காம அவங்ககிட்ட சும்மா கொடுக்குறேன்னு சொன்னால் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் கடன் வாங்குவாங்க. இதை கண்ட்ரியாக நம்மளுக்கு யோசிக்கிறப்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் வீட்டிலேயே கூட எடுத்துக்கோங்களேன். நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, பேங்க்கில் போய் லோன் எடுக்கலாம். ஆனால் பேங்க்கில் என்ன கேட்பான், அவன் வந்து உங்ககிட்ட இருக்கிற செக்யூரிட்டி என்ன, உங்ககிட்ட என்ன சொத்து இருக்குது, என்ன மதிப்பு இருக்குது, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு 1008 ஃபார்ம் வச்சுருப்பான். இன்னொருத்தன் உங்களோட ஃப்ரெண்டாக இருப்பான், நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துடுவான். ஆனால் திருப்பி கொடுக்கலன்னா அவன் அடியால் வச்சு மிரட்டிட்டானா, அந்த மாதிரி தான் சைனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து ஒரு டெட்டை நோக்கி போயிட்டு இருக்கப்போ, கடன் பிரச்சனையை நோக்கி, காசு இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கப்போ, அங்கே இருக்கிற ஒரு கரப்டான கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு, சைனா வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு கரப்டான கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் இருக்கிற சில அஃபீஷியல்ஸை உஷார் பண்ணிவிட்டு ஸ்ரீலங்காவுக்கு அதிகமான கடன் கொடுத்தாங்க ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராஜெக்ட் மேலே. அந்த ப்ராஜெக்டை வச்சு அவங்க ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தையும் கட்டினாங்க. கடைசியில் அந்த துறைமுகத்தை கட்டின காசை வந்து திருப்பி அவங்களால அடைக்க முடியலங்கிறதுனால அந்த இடத்த வந்து சைனா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திருப்பி காசை தரல, அப்போ அந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். இதே கான்செப்டை வந்து ஸ்ரீலங்காவில் சின்ன லெவலில் பண்ணாங்க, பாகிஸ்தானில் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கிற ஏகப்பட்ட துறைமுகங்கள், ஏகப்பட்ட ரோடு, ஏகப்பட்ட டனலு எல்லாமே யார் போட்டுட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா சைனா. பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி இருக்கிற இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைனா கிட்டையும், இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸ் கிட்டையும் போயிட்டுருக்காங்க. இந்தியா யூஎஸ் கிட்ட நெருங்க பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்காங்க. உலகத்தில் எல்லாருமே 2 சைடு தான், ஏதாவது ஒரு சைடு இருக்கணும். ஒன்று இந்தியா சைடு, ஒன்று அமெரிக்கா சைடு இருக்கணும், இல்லை சைனா சைடு இருக்கணும். இந்தியா வந்து அமெரிக்காவை சூஸ் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் வந்து சைனாவை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்படி சைனாவை சூஸ் பண்ணுறப்ப சைனா பதிலுக்கு என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு தேவையானது என்ன, காசு.
பாகிஸ்தானுக்கு காசு வேணும்னு சொல்லி நான் இலக்காரமாக சொல்லலை, உண்மையிலே பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய தேவை வந்து பணம் தான். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 1980 வரைக்கும் பாகிஸ்தான் வாஸ் அ வெரி குட் கண்ட்ரி ஃபினான்ஷியலி. பட் 1980 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 தடவை வந்து பாகிஸ்தான் ஒரு நாடாகவே வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு பெயில் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து 13 முறையுமே வந்து IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், உலக வங்கி இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா காசையும் மேனேஜ் பண்ணுற ஒரு ஃபார்ம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம், ஓகேவா. ஸோ IMF வந்து 13 முறை உலக தாதா மாதிரி அவங்க காசுக்கு அவங்க வந்து பாகிஸ்தான் கிட்ட சரி நான் உனக்கு கடன் தரேன், உன் நாடு வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்குது, ஆனால் நீ இந்த கடனை திருப்பி தரணும்னா, ஏன்னா அவங்களும் காசு திருப்பி வேணும் அவங்க ரன் பண்ணுறதுக்கு, உனக்கு நான் கடன் தரேன் நீ திருப்பித்தா, ஆனால் திருப்பி தரதுக்கு இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் போடணும், உன் நாட்டு மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் ஏற்றணும், உன் நாட்டு மக்கள் இருக்கிற கரப்ஷனை கம்மியாக்கணும், உன் நாட்டில் இருந்துக்கிட்டு வளங்களுக்கு இந்த ஒரு ப்ரீமியம் வச்சு நீ விற்கணும். பேசிக்காக அவங்க திருப்பி காசு எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் போடுங்க, பேங்க் லோன் மாதிரி அவங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் ஃபார்ம் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் பாகிஸ்தான் ஒவ்வொரு டைமும் சைன் போட்டு லாஸ்ட் 40 இயர்ஸில் மட்டும் 13 முறை வந்து காசு வாங்கியிருக்காங்க, ஓகேவா. இது வந்து ரொம்ப பெரிய நம்பர். இன் கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு ரொம்ப சின்ன கண்ட்ரி, இன்ஃபேக்ட் அவங்களோட வளர்ச்சியே வந்து 40 வருஷம் கூட இல்லை, அவங்க ரொம்ப சின்ன கண்ட்ரி. அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு 8 தடவையோ 7 தடவையோ தான் IMF கிட்ட போயிருக்காங்க. இன் கான்ட்ராஸ்ட் பாகிஸ்தான் வந்து 13 டைம் போயிருக்காங்க. இது வேர்ல்டு லெவல் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் திங். பாகிஸ்தான் கிட்ட ஏன் எப்போவுமே பணம் இல்லாமல், ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்றா தானே உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்தியா வந்து ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்தியா வந்து நிலாவுக்கு போயிடுச்சு, நான் பாகிஸ்தான் எப்படி இந்தியாவுக்குள்ளே வருதுன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் பாகிஸ்தான் அந்த நிலைமை இருக்குது? பாகிஸ்தான் வாஸ் ஒன்ஸ் அ வெரி குட் கண்ட்ரி. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட பாகிஸ்தான் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. பாகிஸ்தான் இந்த எக்கனாமிக்கல் க்ரோத்தில் ஓவராலாகவே ஒரு நாடாக வளர்றதுல பின்தங்கி போனதுக்கு காரணம் பாகிஸ்தான் கிட்ட வந்து 2 பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று, அவங்க அக்ரிகல்ச்சரை ஒரு பெரிய மோடாக ஸ்டார்டிங்கில் பார்க்க விட்டுட்டாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் இன்னமும் இந்தியாவோட ஒரு பேக் போனாக இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவோட ஒரு மேஜர் ப்ரொடக்ஷனாக இருக்குது. பாகிஸ்தான் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பாகிஸ்தானோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து ரொம்ப இன்ஸ்டேபிள் ஆனது. இன்றைக்கு வரைக்கும் இந்தியா உருவான மாதிரி பாகிஸ்தான் நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடியே பாகிஸ்தான் உருவாயிருச்சு. ஆனால் இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூட ஒரு ஆட்சி செய்கிற பிரைம் மினிஸ்டர் கூட 5 வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. ஏதாவது ஒரு கரப்ஷன் கேஸில் அவங்க போயிடுறாங்க, இல்லை கொல்லப்பட்டுறாங்க, இல்லை தூக்கி எறியப்பட்டுறாங்க ஆர்மிலன்னு சொல்லிட்டு. தலைமை சரியாக இல்லைனா எப்படி நாடு சரியாக இருக்கும், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கப்போ அவங்க ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஒவ்வொரு டைமும் IMF கிட்ட போனாங்க, IMF காசு கொடுப்பாங்க, டேக்ஸ் ஏற்றுவாங்க, ஃபியூவல் காசு ஏற்ற சொல்லுவாங்க. எங்கெல்லாம் காசு சம்பாதிக்க முடியுமோ மக்கள்கிட்டேருந்து கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்துட்டு அந்த மக்கள்கிட்டேருந்து காசை வந்து IMF எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற பாகிஸ்தானுக்கு சைனா வந்து ஒரு விடிவெளியாக வந்தாங்க. சைனா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஃபார்மாலிட்டிலாம் வேணாங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டு, நீ என்கிட்ட காசு கேட்டேன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு வந்து மிகப்பெரிய லோன், பில்லியன்ஸ் ஆஃப் ரூபீஸ் லோனை வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் லோனை வந்து சைனா அள்ளி கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் இதை வச்சு ஏகப்பட்ட ரோடு போட ஆரம்பித்தாங்க, ஏகப்பட்ட குழி தோண்ட ஆரம்பித்தாங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் லைன்ஸ் போட்டாங்க, ஏகப்பட்ட போர்ட்டு கட்டினாங்க, ஏர்போர்ட் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பாகிஸ்தானே பேசிக்காக டெவலப் பண்ண போகிறோம் சைனீஸ் காசை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு கூட அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்மளோட இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நடுவில் சைனா வந்து ரோடு போட்டு பாகிஸ்தானோட கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க, நார்த்தில் காஷ்மீருக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் பாகிஸ்தானுக்கு வந்து சைனா ஏகப்பட்ட காசை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ காசையும் வாங்கின பாகிஸ்தான் வந்து திருப்பி காசை கொடுக்கணும்ல, பாகிஸ்தானால் கொடுக்க முடியலை. பாகிஸ்தானால் கடனை திருப்பி கொடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் சைனா இப்போ லோன் கொடுத்தது IMF கிடையாது, பேங்க் வந்து ஓரளவுக்கு மேலே உங்களை மிரட்ட மாட்டான். சரி ஓகே மனுஷன் தானே பாவம் விட்டுருவான்னு சொல்லலாம். ஆனால் கொடுத்தது ப்ரைவேட் ஆளாக இருந்தால் ஆள் வச்சு மிரட்டலாம்ல, உங்கள் கிட்டே இருக்கிறத பிடுங்கிட்டு போகலாம்ல, உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து உட்காரலாம்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் என்னோடதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடனை வாங்கியிருக்கீங்க. அந்த ஒரு பிரச்சனையை தான் இப்போ சைனா கையில் எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆர்ம்டு எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நேவி மூலியமாக நடந்தது கிடையாது. அப்படி நடந்தாலும் அது ஒரு சின்ன லெவலில் தான் நடந்திருக்குது. இது வந்து ரொம்ப மேசிவான ஒரு நேவல் எக்ஸசைஸை வந்து இப்போ சைனா பாகிஸ்தான் கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு தான் இவங்க இவ்வளோ போர்க்கப்பல்களையும் இந்தியன் ஓஷன் வழியாக சைனா வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எக்ஸசைஸ்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறது, அந்த ஏரியாவில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம்னு டெஸ்ட் பண்ணுறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனா இந்தியா பார்டரில், இண்டோ சைனீஸ் பார்டரில் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணாங்க. இன் கேஸ் ஆஃப் அ ப்ராப்ளம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா சைடு யாருக்கால இறங்குவாங்க, இப்போ இருக்கிற நிலவரப்படி அமெரிக்கா இறங்குவாங்க. அப்படி இறங்குறாங்கன்னா 2 ஆர்மியும் எப்படி ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்? 2 பேரும், ஏன்னா அதுக்கு ஒரு ட்ரையல் ரன் உலக போகிற மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா 2 நாடுகள் ஒன்றா ஒர்க் பண்ணணும்னா எப்படி ஒர்க் பண்ணுங்கிற ட்ரையல் ரன் இருக்கணும்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்ல. அந்த மாதிரி ஒரு ட்ரையல் ரன் நடத்தப்பட்டுச்சு. போர் ட்ரையல் ரனில் அதை தான் ஜாயிண்ட் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. 2 ஆர்ம்டு பேசஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்களோட எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அது ஆல்ரெடி சைனீஸ் பார்டர் கிட்ட இந்தியாவும் அமெரிக்காவும் பண்ணாங்க. அப்போவே சைனா வந்து அதுக்கு பயங்கரமாக எதிர்த்தாங்க. இப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழியாக அதே பிரச்சனையை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க பை டையிங் அப் வித் பாகிஸ்தான்.
இந்தியாவும் பாகிஸ்தானும் 1000 பிரச்சனை பண்ணாலும் என்ன சித்தப்பா பையங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து சில லைன்ஸை கிராஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்தியன் ஓஷனுக்கு இப்போ எப்படி போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு சைனீஸ் கப்பல் வந்து பாகிஸ்தானுக்கு போகும்? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. கம்ப்ளீட்டாக மலேசியா அதெல்லாம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷனுக்குள்ளே என்ட்ராகி, அதுங்க தான் பிரச்சனை இருக்குது. இந்தியன் ஓஷனுக்குள்ளே என்ட்ராகி ஸ்ரீலங்கா கிட்ட வந்து ஸ்ரீலங்காவை தாண்டி மறுபடியும் இந்தியாவோட 2 எல்லைகள், 2 மிகப்பெரிய கடல், நம்மளுக்கு வந்து பேசிக்காக நேச்சுரலாகவே வந்து ஒரு மிகப்பெரிய பேரியர் வந்து இயற்கை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால தான் சைனா வந்து இன்றைக்கு வரைக்கும் பெருசாக இந்தியாவுக்குள்ளே வராமல் இருக்காங்க. ஏன்னா இமயமலைன்னு ஒரு மிகப்பெரிய பேரியர், அவங்க அதை மீறி வரவே முடியாது. பாகிஸ்தான் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 சைடு கடல். ஸோ நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இயற்கையாக நம்மளுக்கு ஒரு அரண் வந்து அமைச்சு கொடுத்துருக்குது. இந்த இயற்கை அரனை உடச்சிக்கிட்டு சைனா உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு கண்ட்ரோல் இந்தியன் ஓஷன். அவங்க வந்து ரோடு வழியாக பாகிஸ்தானுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் அனுப்புறதுன்னு பார்த்துட்டாங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னமும் கடல் வழியாக நடக்கிறது தான் எக்கனாமிக்கல் அதிகமான அளவுலையும் அனுப்ப முடியும். ஏன்னா ஒரு கப்பலில் எத்தனை ட்ரக்கை ஏற்றி வச்சிட முடியும், எத்தனை ட்ரங்காக இருக்கும். இந்த வாரிசு படம் கிளைமேக்ஸில் கூட காமிப்பாங்கல்ல, எத்தனை ஒரு வண்டியில் போகிற, ஒரு ரோடில் போகிற ஒரு ட்ரக்கில் இருக்கிற டப்பா, ஒரு கண்டெய்னர் வந்து எத்தனை கண்டெய்னர் ஒரு கப்பலில் இருக்கும். ஸோ கப்பல் வந்து மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன், மிகப்பெரிய குட்ஸை வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு குட்ஸ் வழியாக ஒரு பெஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது கப்பல் தான். முதல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கப்பல் தான். அந்த கப்பல் வந்து போகிற வழி வந்து இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. உலக அளவில் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் குட்ஸ் கடல் வழியாக பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இந்த இந்தியன் பிளேஸ் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்தியா. இந்தியா எந்த இடத்துல மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இந்தியன் ஓஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ சைனாவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்மரின்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்பை ஷிப்ஸ் எல்லாமே வந்து, அவங்களோட போர் கப்பல்கள் எல்லாமே வந்து இந்தியன் ஓஷனில் நிறைய நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அவங்க இந்தியன் ஓஷனில் என்னென்ன வலை விரிச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இந்தியன் ஓஷனை பற்றி இந்தியாவுக்கு தெரிஞ்சதோட சைனாக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது, ஏதோ பாசிபிலிட்டிஸ் தான், போர் நடக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் பெரிய கப்பல் இந்தியா பேன் பண்ண ஒரு பொருள் போகுது அப்படின்னா ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா வந்து தடுத்து நிறுத்து கேட்கக்கூடாது. அந்தளவுக்கு சைனாவுக்கு ஆதிக்கம் இருக்கணும்னு சைனா நினைக்கிறாங்க. இந்தியா வந்து நம்ம தடுத்து நிறுத்துற அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்கணும்னு நினைக்கிறோம். நேவி வைஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 2வதோ முதலோ மிகப்பெரியது வந்து சைனா, அதுக்கு மேலே அமெரிக்கா இருக்குது. அது காம்படிஷன் பிட்வீன் யூஎஸ், ரஷ்யா, சைனா தான் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து இந்தியா வந்துடும். ஸோ இந்த 3 கண்ட்ரி, இந்தோனேஷியா கூட நடுவில் வரும். ஏன்னா கடல் வழியாக இருக்குங்கிறது கம்ப்ளீட் ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்குங்கிறதுனால இந்தோனேஷியா கூட உள்ள வரும். ஸோ இதுக்கு நடுவில் சைனா வந்து அவங்களோட ஆதிக்கத்தை கடலில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சும்மா நினைக்கல. இன்ஃபேக்ட் நீங்கள் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தானில் ஒரு போர்ட் வச்சுருக்காங்க, காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ கராச்சி போர்ட்டுக்கிட்ட அவங்களோட ஆம்டு இதெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸ்ரீலங்கா போர்ட்டை பிடிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒமானில் ஒரு போர்ட் வச்சுருக்காங்க. டிஜிபவுட்டிங்கிற ஆஃப்ரிக்காவோட ஹார்னில் ஒரு போர்ட் வச்சுருக்காங்க. மியான்மரில் போர்ட் வச்சுருக்காங்க. பங்களாதேஷில் வந்து அவங்க போர்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவ்வளவு இடத்துல வந்து அவங்க என்ன பண்ண, மால்தீவ்ஸில் வந்து அவங்க போர்ட் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்தியாவை சுற்றி வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. இந்தியா வந்து கொடுக்கவே கொடுக்காது, சைனாக்கு பெர்மிஷன் கொடுக்காது அவங்க கப்பலை நம்மளோட இதில் வந்து நிறுத்துறதுக்கு. அப்போ அதுக்கு ஆப்ஷன் என்ன? உலகத்தில் இன்றைக்கி 2 கண்ட்ரீஸ்க்கு தான் 21st செஞ்சுரியில் காம்படிஷன். ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. 2 பேர்கிட்ட தான் நம்பர் கேம் இருக்குது, 2 பேர்கிட்ட தான் ஸ்மார்ட்னஸ் கேம் இருக்குது, மணி கேம் இருக்குது. அமெரிக்கா, யூரோப் எல்லாம் பார்க்குறோம். லிட்டராக வேர்ல்டு வந்து இஸ் பிகமிங் மோர் ஏஷியா ஃபோக்கஸ்ட். இன்றைக்கி உலகத்தில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோன்னா இந்தியாவில் தான் லான்ச் பண்ணோம். ஒரு மார்க்கெட், மிகப்பெரிய மார்க்கெட்னா சைனா, அதுக்கு அடுத்து இந்தியா. ஸோ 2 கண்ட்ரி அடுத்தடுத்து வேறு இருக்குது. ஏஷியாவோட ஏஜ் இது. அப்போ யார் இதில் ஒன்றா வர்றாங்க அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு சைனாவாக இருக்குது, அது ஃபேக்ட். ஆனால் இந்தியா வந்துடக்கூடாதுங்கிறதுல சைனா ரொம்ப பயப்படுது. ஏன்னா இந்தியா ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த போர் கப்பல்களை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், ஸ்பை கப்பலை வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், வேவ் பார்க்குறதுக்கு சப்மரின் ஸ்பை ஷிப்பு கூட வந்து அந்தமானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில், அதாவது அந்தமானும் இந்தியா தான், பட் அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் மெரினா பீச்லேருந்து நேராக போனீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் வந்துடும், கரெக்டாக? ஏன்னா அது நம்மளுக்கு நேராக இருக்குது. அதுக்கு நடுவில் இது ஃபுல்லாக இப்போ இந்தியாவோட ஏரியா தானே. இந்த இடத்துக்கு நடுவில் சைனாவோட போர்க்கப்பல், சைனாவோட ஸ்பை சப்மரின்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு போயிருக்குன்னு இப்போ நம்மளுக்கு டேட்டா சொல்லுது. இவங்க இதுக்கு பெர்மிஷனும் வாங்குறதுல ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி அலர்ட் கூட கொடுக்குறது கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்துட்டு போயிடுறாங்க இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். பட் ஸ்டில் ஒரு ஃப்ரெண்ட்லி அலர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கடல் ஏரியாவெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் கடல் வந்து இன்னமும் மர்மம் தான். என்ன நேவி இருந்தாலும் கடல் வந்து ஒரு மர்மமான இடம் தான். அதை சைனா நம்மளை விட அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இன்னொரு ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த். நானும் பாகிஸ்தானும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு காமிச்சிக்கிறதுக்கு தான் இப்போ பாகிஸ்தானில் வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், அதுவும் இந்த லெவலில் வந்து இத்தனை போர் கப்பல்கள், இத்தனை போர் சப்மரன்ஸ் எல்லாம் வச்சு நடந்ததே கிடையாது. அதை சைனா இப்போ பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே சைனாவுக்கு இங்கே பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கப்பல்கள் போன மேப் இருக்குல்ல, அது எங்கேயோ ஆரம்பிச்சு சைனாவோட ஒரு எண்டுலேருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே மலேசியாவெல்லாம் சுற்றி
அதுக்கப்புறம் மறுபடியும் அந்தமான் நிக்கோபாருக்கு போய் மறுபடியும் அங்கேருந்து சுற்றி ஸ்ரீலங்காவை தாண்டி அரேபியன் சீ ஃபுல்லாக கேரளாலேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, குஜராத் அப்படின்னு எல்லாத்தையும் நோட்டம் போட்டு பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்துருக்குது. அண்ட் இந்த கராச்சி போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது. பாகிஸ்தானும் இந்தியாவும் பார்டரை ஷேர் பண்ணுது. அது நம்மளுக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? அங்கே போய் சைனா கப்பலை நிறுத்தியிருக்காங்க. அந்த ரேடாருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குஜராத்தெல்லாம் நோட்டம் விட முடியும். இங்கே வந்து அவங்க அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் வந்துட்டு போனாங்கன்னு இல்லை, அங்கேருந்து அவங்க தமிழ்நாட்டையே நோட்டம் விட்டு போக முடியும். நம்ம கிட்ட கூடன்குளம் அணுமின் நிலையம் இருக்குது, இஸ்ரோவோட லான்ச் பேட் இருக்குது, சென்னை இருக்குது. இது எல்லாத்தையுமே நோட்டம் விட்டு தான் சைனா போயிருக்காங்க. இது ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ இங்கே போர்க்கப்பல்களையும் நடத்துறதுனால இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் நேவி கிட்ட கேட்குறப்ப நாங்கள் இது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிருக்கோங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட் சீக்ரெட்ஸை சொல்ல மாட்டாங்க. பட் திஸ் இஸ் அ பாயிண்ட் டு நோட்டீஸ். ஸ்ரீலங்காவில் அவங்க இந்த டெட் ட்ராப்பை ஒர்க் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனை டாமினேட் பண்ணுங்கிறது தான். இந்தியா ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இப்போ டஃப் கொடுத்துட்ருக்காங்க பை டையிங் அப் வித் யூஎஸ். போன வாரம் கூட வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் 2+2 மீட்டிங் வேறு நடந்திருக்குது. ஸோ இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சைனா வந்து நம்மளை சுற்று போடணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமான விஷயமா போயிட்டுருக்குது. அண்ட் அமெரிக்கா வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரியுது. இஸ்ரேல் இதில் அதனால தான் அவங்க அந்தளவுக்கு போய் நிற்கிறாங்க. அமெரிக்கா இதில் வந்து யாருமே இன்டர்நேஷனல் லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க. ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு அவனுக்கு என்ன தேவை தான். இந்த லாங் டேர்மில் எந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்தியா அமெரிக்கா அப்படிங்கிற காம்பினேஷனா ஆர் பாகிஸ்தான் சைனாங்கிறதாங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்தியா அமெரிக்கா தான் ஒர்க் அவுட் ஆகணுங்கிறது ஆசை. பட் என்ன நடக்கும்னு நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், ஜியோ பொலிட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அது என்ன டாப்பிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் நீங்கள் பர்சனலாக வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல் வெரிஃபைடாக இருக்கும். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் இன்னும் எம்ஜி ஸ்குவாடில் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் அமுக்கி சேர்ந்துருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் எம்ஜி ஸ்குவாட், சியர்ஸ், பாய்.